ஒருவருடைய வாழ்க்கை மட்டுமின்றி மரணம் கூட எப்போது நடக்கும் என்பதை மிக துல்லியமாக கணித்து சொல்லும் ஒரு அதிசய கோவில் உள்ளது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு சில எளிய பரிகாரங்களையும் சொல்லி அவற்றை தீர்க்க ஆன்மீக ரீதியாக வழியும் காட்டுகிறார்கள். உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மட்டுமல்ல, உங்களுக்கு எப்பொழுது எப்படி மரணம் நிகழும் என்பதை கூட துல்லியமாக சொல்லும் ஒரு கோவில் உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த அதிசய கோவில் வேறு எதுவும் கிடையாது, வைத்தீஸ்வரன் கோவில் தான். பொதுவாக வைத்தீஸ்வரன் கோவில் என்றால் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது நாடி ஜோதிடம்தான். இன்று வாழும் ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஓலை சுவடிகளில் எழுதி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஓலை சுவடிகள் சாதாரண மனிதர்களால் எழுதப்பட்டது கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர்கள் ரிஷிகளால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவற்றில் பெரும்பாலானவை அகத்திய முனிவரால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒருவரின் தலைவிதி எப்படி இருக்கும் என்பதை அவர் பிறப்பதற்கு முன்பே எழுதி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்படி ரிஷிகளால் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் யார் ஒருவருக்கு நாடி ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே ஏடுகள் எழுத்தப்பட்டிருக்கும். கைவிரல் ரேகையை மட்டும் வைத்து இந்த ஏடுகள் எடுக்கப்பட்டு அவற்றில் அந்த நபரின் பெயர், பெற்றோர் பெயர் உள்ளிட்ட சில முக்கிய அடிப்படை விஷயங்கள் மட்டும் சரிபார்க்கப்பட்டு துல்லியமாக அவர்களின் வாழ்க்கை பற்றி விவரங்களை கூறுகிறார்கள். ஆயுள் காண்டத்தில் உங்களின் வாழ்நாள், உங்களுக்கு மரணம் எப்போது எப்படி ஏற்படும் என்பதை கூட கூறுகிறார்கள். அப்படி சொல்லப்படும் பலன்கள் மிகச்சரியாக உண்மையாக இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள். இந்த ஊர் சிவனுக்கு வைத்தீஸ்வரன், வைத்தியநாத சுவாமி என்ற பெயர்கள் உள்ளன. பல காலமாக தீராத உடல் நோய்கள் தீர ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இது நவகிரக பரிகார தலங்களில் செவ்வாய் கிரகத்திற்குரிய தலமாக விளங்குகிறது. இக்கோவிலில் உள்ள தீர்த்தத்தில் நீராடினால் பாவங்களும் தோல் நோய்களும் நீங்குவதாக நம்பிக்கை. இங்குள்ள குளத்தில் வெள்ளத்தை கரைத்து வழிபட்டால் உடலில் ஏற்படும் கட்டிகள் தீராத பிரச்சனைகள் தீரும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது.